நிறைய அளவிச்சிட்ட பாரு. இந்த அடிதடி ரத்தம் எதுவும் என்ன விட்டு போல போவாது. சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. ஆதன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் கவி பாரதி. பஹல்காம்ல பயங்கரவாதிகள் நடத்தின தாக்குதலுக்கு பதிலடியா ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயர்ல இந்தியா பதில் தாக்குதல் நடத்திருக்காங்க. இந்த தாக்குதல் பயங்கரவாதிகளுடைய 9 முகாம்களை குறிவைத்து நடத்தப்பட்டிருக்கு. கோட்லி, பகவல்பூர், முசாக்பராபாத் ஆகிய இடங்கள்ல இந்தியா ஏவுகணை தாக்குதல் நடத்திருக்காங்க. ஜெய்ஷ்-இ-முகமது அமைப்பின் 4 முகாம்கள், லஷ்கர்-இ-தைபாவின் 3 முகாம்கள், ஹிஸ்புல் முஜாஹிதீனின் 2 முகாம்கள் மீது இந்திய ராணுவம் தாக்குதல் நடத்திருக்காங்க. பகவல்பூர், முரிட்கே, சியால்கோட், பீம்பர், கோட்லி, முசாஃபராபாத், குல்பூர், சவாய், சர்ஜால், பர்னாலா ஆகிய இடங்கள்ல குறிவைத்து இந்த துல்லிய தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. இதுல முதலாவதாக பகவல்பூரை பார்த்தோம்னா, பகவல்பூர் என்பது பாகிஸ்தானின் தெற்கு பஞ்சாப் மாகாணத்துல அமைந்திருக்கக்கூடிய ஒரு இடம். பஞ்சாப் மாகாணத்துல உள்ள சர்வதேச எல்லையிலிருந்து 100 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் இந்த பகுதி ஜெய்ஷ்-இ-முகமதின் தீவிரவாத குழுவின் தலைமையகமாக கருதப்படுது. இந்த குழுவோட தலைவரா மசூத் அசார் செயல்பட்டு வரார். அவருடைய முக்கிய செயல்பாட்டு தளமா இது இருந்து வருது. 2001ஆம் ஆண்டில் நடந்த நாடாளுமன்ற தாக்குதல், 2019ஆம் ஆண்டில் நடந்த புல்வாமா தாக்குதல் உள்ளிட்ட தாக்குதல்கள் இந்த அமைப்பினால் தான் நடத்தப்பட்டுச்சு. பயங்கரவாதிகளுடைய கேந்திரமா கருதப்படும் பகவல்பூரை தலைமையகமாக கொண்டு ஜெய்ஷ்-இ-முகமது செயல்பட்டு வருவதா நீண்ட காலமாகவே சொல்லப்பட்டுட்டு வந்துச்சு. இந்த வளாகம் 18 ஏக்கர் பரப்பளவுல பறந்து விரிந்து கிடப்பதாகவும், இங்கு ஜெய்ஷ்-இ-முகமது அமைப்புக்கு ஆட்சேர்ப்பு, நிதி திரட்டுதல் மற்றும் போதனைகளுக்குரிய மையமாக கருதப்பட்டுச்சு. ஜெய்ஷ்-இ-முகமது அமைப்பின் நிறுவனர் மௌலானா மசூத் அசார் பகவல்பூர்ல பலத்த பாதுகாப்புடன் கூடிய இந்த வளாகத்துல தான் வசிச்சு வரார்னு சந்தேகிக்கப்பட்டுச்சு. இந்த வளாகத்துல ஒரே நேரத்துல சுமார் 600க்கும் மேற்பட்டோர் பயிற்சி எடுக்கும் வசதிகள் உள்ளதாகவும் சொல்லப்படுது. இரண்டாவதா பார்க்க போறது முரிட்கே. இது லாகூர்ல இருந்து வடக்கே சுமார் 30 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. முரிட்கே லஷ்கர்-இ-தைபாவுடைய அமைப்பின் முகாமாகும். இந்த இடத்துல தீவிரவாதிகளோட பயிற்சி கூடம், ஆயுத கூடம், ஆயுத போக்குவரத்து போன்ற கூடங்கள்லாம் அமைஞ்சிருக்கு. கடந்த 2008 மும்பை தாக்குதலுக்கு மூளையாக செயல்பட்டது இந்த அமைப்பு தான். லஷ்கர்-இ-தைபா அமைப்போட தொண்டு நிறுவனமான ஜமாத்-உத்-தவாவால் நிதியுடன் செயல்பட்டு இது வருது. இந்த பகுதி தீவிரவாத தளவாட கட்டளை மையமாக பார்க்கப்படுது. அடுத்த முகாம் கோட்லியில் உள்ள குல்பூர் முகாம். ஜம்முவோட ராஷோரி மற்றும் பூச் பகுதியில் இருந்த லஷ்கர்-இ-தொய்பாவுடைய நேரடி முகாமாகும். சர்வதேச எல்லை கட்டுப்பாட்டு கோட்டிலிருந்து 35 கிலோமீட்டர் தொலைவில் பூச் ரஜோரி அமைந்திருக்கு. பூச் பகுதியில கடந்த 2023ஆம் ஆண்டு மற்றும் 2024ஆம் ஆண்டுல ரியாஸ்ல யாத்ரீகர் மீது நடத்தப்பட்ட பயங்கரவாத தாக்குதலுக்கு காரணமானவர்கள் இங்குதான் பயிற்சி பெற்றாங்க. எல்லை தாண்டிய ஊடுருவல் மற்றும் பயங்கரவாதிகள் இங்குதான் ஒருங்கிணைக்கப்படுறாங்க. அடுத்தது பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு ஜம்மு காஷ்மீர். தங்தார் பகுதிக்குள்ள 30 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சவாய் பகுதி லஷ்கர்-இ-தைபாவின் முகாமாக செயல்பட்டு வருது. கடந்த ஆண்டுகள் நடைபெற்ற சோன்மார்க் தாக்குதல், குல்மார்க் தாக்குதல் மற்றும் அண்மையில் நடைபெற்ற பஹல்காம் தாக்குதல் சம்பவங்கள்ல தொடர்புடையவங்க இங்குதான் பயிற்சி பெற்றதாக கூறப்படுது. காஷ்மீர் பள்ளத்தாக்குல உயர்மட்ட தாக்குதலுக்கான தளமாவும் இது இருந்து வருது. முசாக்பராபாத்ல உள்ள சைத்தன்யா பிலால் முகாம் லஷ்கர்-இ-தொய்பாவின் ஒரு அங்கமாகும். இது ஆயுதங்கள், வெடிப்பொருட்கள் மற்றும் பதுங்கு குழிகள் கொண்ட தளமாகும். தற்கொலை படையினர் மற்றும் ஆயுதமேந்திய ஊடுருவல்காரர்களுக்கான முகாமாக இது செயல்பட்டு கொண்டு வருது. இது லஷ்கர்-இ-தைபாவின் இயக்க தளமாக செயல்பட்டு கொண்டு வருது. கோட்லி பகுதி பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர்ல இருக்குது. எல்லை கட்டுப்பாட்டு கோட்டிலிருந்து 15 கிலோமீட்டர் தொலைவில் ராசோரிக்கு அருகே இந்த பகுதி அமைந்திருக்கு. தற்கொலை படை தீவிரவாதிகளுக்கு பயிற்சி அளிக்கப்படும் இடமா இது பார்க்கப்படுது. இங்கு ஒரே நேரத்துல சுமார் 50 பயங்கரவாதிகளுக்கு பயிற்சி அளிக்கும் வசதிகள் செய்யப்பட்டிருக்கு. இந்த இடம் இந்திய ராணுவ தளங்கள் மீதான தாக்குதல் நடத்துவதற்கு பயங்கரவாதிகளுக்கு பயிற்சி அளிக்கக்கூடிய ஒரு இடமா பார்க்கப்படுது. இந்த இடம் ஜம்முவின் ராஜோரி மற்றும் பூச் பகுதியில் இருந்து லஷ்கர்-இ-தொய்பாவின் தீவிரவாத முகாமாக செயல்பட்டு கொண்டு வருது. பூச் பகுதியில 2023 ஏப்ரல் 20 மற்றும் 2024 ஜூன் 9 நடந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு காரணமானவங்க எல்லாம் இங்கதான் பயிற்சி பெற்றார்கள். இங்க தற்கொலை படையினர் மற்றும் கிளர்ச்சியாளர்களுக்கு பயிற்சிகள் வழங்கப்படுது. கோட்லியில எந்த நேரத்திலும் 50 பேருக்கு பயிற்சி வழங்க முடியும் தகவல்கள் வெளியாகி இருக்கு.
அடுத்தது பிம்பார்ல உள்ள பர்னாலா முகாம்ல பயங்கரவாதிகளுக்கு ஆயுதங்கள், வெறிபொருட்கள் கையாளுதல் மற்றும் பதுங்கி வாழ்வதற்கான பயிற்சிகள் அளிக்கப்பட்டு வருது. ராஜோரிக்கு அருகே எல்லை கட்டுப்பாட்டு கோட்டிலிருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இந்த பகுதி ஊடுருவல், ஜம்முவின் தாக்குதலுக்கான திட்டமிடுதல் போன்றவற்றுக்கான மையமா செயல்பட்டு கொண்டு வருது. அடுத்ததா இருக்கக்கூடிய முகாம் பாகிஸ்தானின் பஞ்சாப் மாகாணத்துல இருக்கக்கூடிய தனாப் நதிக்கரையில அமைந்துள்ள முக்கியமான நகரமான சியால்கோட் ஆகும். இந்த பகுதி ஜம்மு காஷ்மீரின் வடக்கே 48 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கு. சர்வதேச எல்லை கட்டுப்பாட்டு கோடு சியால்கோட் மாவட்டத்தை இந்திய எல்லையிலிருந்து பிரிக்கிறது. சியால்கோட்டில் இருக்கக்கூடிய சர்சால் முகாம்ல இந்த ஆண்டு மார்ச் மாதம் ஜம்மு காஷ்மீர்ல 4 போலீசார் கொல்லப்பட்ட தீவிரவாத தாக்குதலுக்கு காரணமானவர்கள் இந்த முகாம்ல தான் பயிற்சி பெற்றாங்க. சர்வதேச எல்லையிலிருந்து 8 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சம்பா கதுவா துறைக்கு அருகில இந்த பகுதி இருக்கு. இது ஜெய்ஷ்-இ-முகமது தீவிரவாத அமைப்பின் முகாமாக செயல்பட்டு கொண்டு வருது. இங்குதான் பயங்கரவாத தாக்குதலுக்கு புதிதாக இளைஞர்கள் சேர்க்கப்படுறாங்க. எல்லைக்கோட்டுக்கு மிக அருகில் இந்த பகுதி இருக்கிறதுனால இந்திய எல்லையோட நிலைகளுக்கு நேரடி அச்சுறுத்தலா இந்த முகாம் இருந்து வருது. அடுத்ததா மெக்மூனா. இந்த இடம் சர்வதேச எல்லையிலிருந்து 15 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கு. மெக்மூனா ஹிஸ்புல் முஜாஹிதீன் பயங்கரவாத அமைப்பின் ஒரு முகாமாகும். இது சியால்கோட் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு. ஜம்முக்கு அருகே உள்ள இடமா இது இருக்கு. இங்குதான் சம்பா மற்றும் கதுவா துறைகள்ல ஊடுருவலுக்கான பயிற்சி அளிக்கப்பட்டு வருது. இந்த முகாம் காஷ்மீர்ல பயங்கரவாத செயல்களில் ஈடுபடுவோருக்கான பயிற்சி முகாமாகவும் ஆயுதங்கள் சேகரிப்பதற்கான முகாமாகவும் கருதப்படுது. அடுத்ததா மர்கஸ் சுப்ஹான் அல்லாஹ் பஹவல்பூர் தீவிரவாத முகாம் 2015ஆம் ஆண்டு முதல் செயல்பட்டு வருது. 2019 புல்வாமா தாக்கல் உள்ளிட்ட பல தாக்குதலுக்கான திட்டமிடல் நடவடிக்கைகளுக்கு தொடர்புடைய முகாமா இது இருக்கு. இந்த இடத்துல ஆயுதங்கள், உடல் மற்றும் மதம் சார்ந்த பயிற்சிகள் நடத்தப்படுறதா கூறப்படுது. தீவிரவாத பயிற்சி முகாம்ல இது மிக முக்கியமான முகாமா பார்க்கப்படுது. இந்த முகாம்ல பாகிஸ்தானுக்கு உள்ளேயும் பாகிஸ்தானுக்கு வெளியிலும் இருந்து ஆட்கள் சேர்க்கிறதா கூறப்படுது. பாகிஸ்தானின் 18 கிலோமீட்டர்ல உள்ள சியால்கோட்ல உள்ள மெக்மூனா ஜோயா வசதி என்ற இடத்துல பயங்கரவாதிகளுக்கு பயிற்சி அளிக்கப்படுது. இந்த முகாம்ல எப்போதும் 20 பயங்கரவாதிகள் தயார் நிலையில இருப்பாங்கன்னு கூறப்படுது. இந்த முகாம்ல மத போதனை, உடல் சீரமைப்பு, GPS பயன்பாடு போன்ற ஆயுதம் ஏந்துவோருக்கு பயிற்சி அளிக்கப்படுறதா கூறப்படுது. மர்கஸ் சைத்தன்யா பிலால் பகுதி ஜம்மு காஷ்மீருக்குள்ள தீவிரவாதிகள் ஊடுருவதற்கு முன்பு அவர்களுக்கு ஒரு போக்குவரத்து முகாமாக செயல்பட்டு வருது. இந்த முகாம்கள்ல மூத்த தளபதிகளுக்கான குடியிருப்பா மட்டும் இல்லாம உளவுத்துறை மற்றும் ஆயுதம் ஏந்துவோருக்கான பயிற்சி மையமாகவும் செயல்பட்டு வருது. இந்த முகாம் பாகிஸ்தான் ராணுவத்தின் சிறப்பு சேவைகள் குழு மூலம் காடு மற்றும் கொரில்லா போர் பயிற்சிக்கான ஒரு முகாமா இருக்குது. இந்திய ராணுவம் இந்த 8 முகாமை தான் குறிவைச்சு தாக்கியிருக்காங்க. இந்த 8 முகாம்கள்ல 80க்கும் மேற்பட்ட பயங்கரவாதிகள் உயிரிழந்திருக்கலாம்னு, பல பயங்கரவாதிகள் காயம் அடைந்திருக்கலாம்னு கருதப்படுது. இந்தியா நடத்தின இந்த தாக்குதல்னால பாகிஸ்தான் மிகப்பெரிய அதிர்ச்சியில உறைந்திருக்குன்னே சொல்லணும். பாகிஸ்தானி விமானங்கள் அனைத்தும் திருப்பி விடப்பட்டும் அவசரமாக தரையிறக்கப்பட்டும் வான் எல்லைகள் மூடப்பட்டிருக்கு. இந்த ஆபரேஷன் சிந்தூர்ல பாகிஸ்தான் ராணுவத்தையோ அல்லது பாகிஸ்தான் மக்களையோ தாக்கப்படவில்லைன்னு இந்திய ராணுவ அதிகாரிகள் தெரிவிச்சிருந்தாங்க. டார்கெட் செய்யப்பட்ட 9 இடங்களும் தீவிரவாதி முகாம்களும் தான் எங்களுக்கு இலக்கா இருந்துச்சு. அதை நாங்க வெற்றிகரமா அழிச்சிட்டோம்னு சொல்லியிருந்தாங்க. இந்தியா நடத்தின இந்த தாக்குதலுக்கு அரசியல் கட்சி தலைவர்களும் பிரபலங்களும் பொதுமக்களும் வரவேற்பு தெரிவித்து தங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வராங்க. இந்த ஆபரேஷன் சிந்தூரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.